ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மோமோஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 1.5 கப் அளவு மைதா, அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துப்போம். மைதாவை ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க. பிசைஞ்சது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதை மூடி வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டினதை அதோடு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், இதை சேர்த்து இப்போ நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம மோமோஸில் எக் மோமோஸ் தாங்க செய்ய போகிறோம். அதான் எக் ஸ்டஃபிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் 5 முட்டை உடச்சி விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இதில் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகு டேஸ்ட் பிடிக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து அதை இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக அதை தேய்ச்சிட்டு அதில் இதை மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இதுதான் மோமோஸ். இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். எனக்குமே செய்ய தெரியாதுங்க. என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சரின்னு நானும் கொஞ்சம் பார்த்து தான் இதை செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இட்லி தோசைலாம் இல்லைன்னா ஒரு வேளைக்கு இதை நம்ம டிஃபனாக வச்சுக்கலாங்க. இந்த மெத்தட்லேயும் நம்ம இதை மடித்து எடுத்துக்கலாம். 2 ஷேப்பில் அதை செஞ்சுக்கலாம். எனக்கு 2 ஷேப்புமே ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா மோமோஸையும் செஞ்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். என்கிட்ட இட்லி பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதில் இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த மோமோஸ் எல்லாம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அது வெந்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரியும். இப்போ அதுக்கு ஒரு கார சட்னி செய்யணும் இல்லைங்களா? ஒரு 5 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காஷ்மீரி மிளகாய் ஒரு 5-6, உப்பு ஒரு அரை ஸ்பூன், இதை சேர்த்து குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணியை வடிகட்டிட்டு, எனது சின்ன ஜார் இல்லையா, அதனால் நான் தண்ணியை வடிகட்டிட்டு தான் அரைப்பேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றி அதில் இந்த சட்னியை சேர்த்துட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். டொமேட்டோ சாஸ் 1 கப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலரி விட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆமாங்க, செம்ம டேஸ்ட்டில் இருந்தது எக் மோமோஸ். ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. ஆனால் இது உண்மையிலே ஃபஸ்ட் டைம் செஞ்சது தான். செம்ம டேஸ்ட், வேறு லெவல் போங்க. ஆமாங்க, ஒரு 7 பீஸே என்னவோ 100 and something சொன்னாங்க என் பொண்ணு. அவ்வளோலாம் செலவு பண்ணி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட வேணாம். நம்மளே கைப்பட செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், நம்ம குழந்தைங்களுக்கும் தரலாம். ரொம்ப ஈஸி. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட மோமோஸ் எப்படி இருக்குது, அந்த ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.